மேகாலயாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 18 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேகாலயாவின் டாங்ஸ்கோவில் உள்ள மின்ஸ்காட் என்ற இடத்தில்தான் இந்த நிலக்கரி சுரங்கம் அமைந்திருக்கிறது. இந்த நிலக்கரி சுரங்கம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலக்கரி சுரங்கம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலக்கரி சுரங்கத்தில் இன்று பல தொழிலாளர்கள் சுரங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதுதான் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டு அதில் 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 18 பேருடைய உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டதாக அம்மாநில அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த விபத்து எப்படி நடைபெற்றது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதாவது ஏதேனும் வெடி வைத்து தகர்க்கும் போது இந்த விபத்து நடைபெற்றதா அல்லது இயற்கையாக சுரங்கத்தில் ஏதேனும் எரிவாயு போன்ற வாயு கசிவு ஏற்பட்டு அதனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து இன்னும் முழுமையான தகவல் இல்லை. விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மேகாலயா மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்ததற்கு பிரதமர் மோடி தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.